Please subscribe Sadhguru Sai Creations. வருங்காலத்திற்கு இது மிகவும் முக்கியமானது, எல்லாருக்கும் தேவைப்படும். ஒவ்வொரு வீட்லேயும் இதை நம்ம ஷேர் பண்ணுற ஒரு சூழ்நிலையும் வரலாம். 25 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹார்ட் பிளாக். 25 வயசுலேருந்தே டென்ஷன் ஆகிறான். அவ்வளோ ப்ரெஷருக்கு காரணம் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனால. ஒரு கம்பீரம் குறைஞ்சி மனசளவில் சரிஞ்சு ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்டில் வியாதினால் உடம்பு குன்றுதோ இல்லையா, மனசால் குன்றும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. மூணையுமே ரெகுலராக ஒருத்தவங்க பண்ணிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, பக்கவாதம் இருந்தாலும் பக்காவாக கொஞ்சமாக சரியாயிடும். ஸோ கையில் இருக்கக்கூடிய பெயின், இந்த இருக்கக்கூடிய பிளாக்கேஜ் எல்லாமே, கை வலி, கை நரம்பு மரத்து போகுது, ஃபுல்லாக போட்டு விட்டு பாருங்கள், 1 ஹவரில் அந்த பெயினே காணா போயிடும். இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் காலையில் மாலையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நரம்புகளுக்கு அவ்வளோ பெரியான போசாக். ரத்தம் காலில் எங்கெங்கெல்லாம் கட்டி இருக்கோ, உறைஞ்சிருக்கோ, சுருட்டுதோ அத்தனையுமே சரி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ஆயில். இந்த ஆயில் ஸ்டிமுலேட் பண்ணலாம். இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணலாம். இல்லையா உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா, இந்த இடத்துல 1 2 3 4 வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. இந்த பதிவு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வரக்கூடிய எல்லாரும் நல்லா கவனமாக கேட்டுட்டு இதை ஷேர் பண்ணுங்கள். வருங்காலத்திற்கு இது மிகவும் முக்கியமானது, எல்லாருக்கும் தேவைப்படும். ஒவ்வொரு வீட்லேயும் இதை நம்ம ஷேர் பண்ணுற ஒரு சூழ்நிலையும் வரலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஹார்ட் அட்டாக் 35 வயசில் ஹார்ட் அட்டாக், 35 வயசில் பிரெயின் ஸ்ட்ரோக், உங்களுக்கு பக்கவாதம், இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஜங்க் ஃபுட். அதேமாதிரி நம்ம தேவையில்லாத கண்ட ஊசிலாம் போட்டு நம்ம உடம்புக்கு எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா பிளட்டை கொஞ்சமாக திக் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டேஜ். அது பார்த்திங்கனாக்கா நம்ம ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அதே ஹார்ட்டுக்கு என்னவோ அதே தான் நம்மளோட மூளையும். அங்கே அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா பிரெயின் ஸ்ட்ரோக் வருது. ஸோ பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறம் அதை வெடித்து பிரெயின் ஹெமரேஜ், அதான் ரத்த கசிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நான்லாம் கேள்விப்பட்ட காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா ஒரு 60 வயசு 70 வயசில் இப்படி வரும். அதுவும் ஹை ப்ரெஷரில் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப கோவப்படுறவங்களுக்கு இப்படி வரும். மற்றபடி எல்லாம் பீஸாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா 25 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஹார்ட் பிளாக். 25 வயசுலேருந்தே டென்ஷன் ஆகிறான். அவ்வளோ ப்ரெஷருக்கு காரணம் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனால. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிளட்டு பார்த்திங்கன்னா திக்காகிட்டே வருது. இதை தின் பண்ணணும். வருங்காலத்தில் பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 வகையான ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். பக்கவாதம் வந்தவங்களுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும். ஸோ வந்தவங்களாம் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. நல்ல ஒரு ஆண்டுட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருந்துட்டு அவங்க ஒரு முடங்கி ஒரு இடத்துல இருக்கும்போது எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ராஜா மாதிரி இருப்பாங்க, ஒரு ஆஃபீஸில் ஒரு ராஜா மாதிரி இருந்திருப்பாங்க, ஒரு பிஸ்னஸில் பயங்கர டானாக இருந்திருப்பாங்க, பிஸ்னஸில் மிகப்பெரிய மேக்னெட்டாக இருந்திருப்பாங்க. இந்த பிரச்சனை சின்ன பிரச்சனைகளால் முடங்கி சைக்கலாலஜிக்கல், இது ஒரு பிரச்சனை இருந்தாலும் சைக்கிள் நல்ல ஒரு கை விலங்கலை, இல்லை ரைட்டு விலங்கலை, லெஃப்ட் விலங்கலை, அப்படி இருக்கும்போது அதுக்கு இன்னொரு ஆள் தேடும் பொழுது ஒரு கம்பீரம் குறைஞ்சி மனசளவில் சரிஞ்சு ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்டில் வியாதினால் உடம்பு குன்றுதோ இல்லையா, மனசால் குன்றும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. ஸோ அதற்கான ஒரு தீர்வு தான் மேலே பூசக்கூடிய ஒரு ஆயில், இன்டர்னலாக எடுக்கக்கூடிய மெடிசன் ஒன்று. அதேமாரி முக்கியமாக காலில் ஒரு வர்மப்புள்ளி. ஸோ அது அக்குபஞ்சர் பாயிண்ட், வர்மப்புள்ளி எதை வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3யுமே ரெகுலராக ஒருத்தவங்க பண்ணிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, பக்கவாதம் இருந்தாலும் பக்காவாக கொஞ்சமாக சரியாயிடும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இது அழகாக செய்து கைகண்ட ஒரு ரகசியத்தை தான் இப்போ சொல்ல போகிறோம். ரகசியம்னா மிகப்பெரிய ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லை, எல்லாம் நம்ம கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நம்ம அதை செய்யக்கூடிய ஆயில் மேல் பூச்சாக, அதாவது லெஃப்ட்டோ ரைட்டோ உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கழுத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த செர்விக்கல் செக்ஷன் உள்ளே போகும்பொழுது தான் உங்களுக்கு அந்த மெயின் அந்த நரம்புகள் எல்லாம் இப்போ எங்கேயும் பிளாக்கேஜ் இல்லாமல், எங்கெல்லாம் உங்களுக்கு மூளையில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜ்லாம் உடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த தசை இறுக்கமாயிட்டு அதுக்கப்புறம் பிளாக் ஆகிறது தான் நிறைய. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ஆயில் ரொம்ப முக்கியம். செஞ்சுக்கிற ஆயில் இந்த ப்ராசஸ் அழகாக செஞ்சுக்கோங்க. நம்ம பார்த்திங்கனாக்கா ஆயில்லே நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த ஆயில் பார்த்திங்கன்னா அந்த மசிலில் உள்ள ஊடுருவி அங்கே உள்ள தசை நார்களில் போய் இருக்கக்கூடிய அடைப்புகளை ஃபஸ்ட்டு நீக்கும், நரம்புகளை ஃப்ரீ பண்ணிவிடும், அந்த கம்ப்ரெஸ் ஆகிற விஷயத்தை. கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில். இந்த மஸ்டர்ட் ஆயில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, நல்லா ஓரளவு ஒரு சின்ன லைட் ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு, கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடணும். நல்லா ஆறின பிறகு நீங்கள் என்ன பண்ண, மருதாணி பூ ரொம்ப முக்கியம். மருதாணி பூ, அவ்வளோதான். இதை நல்லா என்ன பண்ணுறீங்கன்னா பறித்து பச்சையாக வச்சுருந்தாலோ காய வச்சுருந்தாலோ பக்கத்தில் வச்சுக்கோங்க.
திருப்பி என்ன பண்ணுறீங்க, இந்த எண்ணெயை சூடு பண்ணணும், ஹீட் பண்ணணும். நார்மலாக ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணி ஆற வச்சிடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது என்ன பண்ணும், மஸ்டர்ட் ஆயில் இருக்குது பார்த்திங்களா, அதுவே கடுகு எண்ணெய். அது என்ன ஆகுன்னா, அது ஒரு ப்ராசஸ் ஆகிடும் ஃபஸ்ட்டு கொதியில். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறின பிறகு, நல்லாவே ஆறின பிறகு கூட இந்த மருதாணி பூ செகண்ட் டைம் நம்ம ஹீட் பண்ணும்போது நம்ம கொதி வந்தோடனே இந்த பூவை தூக்கி உள்ளே போடுறோம். அவ்வளோதான். அது நம்ம மருதாணி பூவும் ஓகே, மருதாணி விதையும் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஏன்னா விதைங்கிறது வந்து சமூலம், மிகப்பெரிய அண்டக்கருது. ஸோ அதனால் ஈக்குவலாக நீங்கள் அந்த மருதாணி விதையையும் போடலாம். உள்ளார போடும்பொழுது பார்த்திங்கன்னா மேலே மூடி வச்சுருங்க. சின்ன சிம்மில் வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு அழகாக கொதிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஏன்னா எவாப்ரேட் பண்ண வேண்டாம். சரி, கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மருதாணி விதை அந்த பூவெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருக விட்டுறாமல் அந்த எண்ணெயை பக்குவமாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் தான் சூப்பர். எங்கெங்கெல்லாம் நரம்பில் பிளாக் இருக்கோ, இதை வந்து வெரிகோசிஸ்க்கு யூஸ் பண்ணலாம் சூப்பராக. இந்த எல்லா ப்ராசஸுமே யூஸ் பண்ணலாம். ஸோ கையில் இருக்கக்கூடிய பெயின், இந்த இருக்கக்கூடிய அந்த பிளாக்கேஜ் எல்லாமே, கை வலி, கை நரம்பு மரத்து போகுது, ஃபுல்லாக போட்டு விட்டு பாருங்கள், 1 ஹவரில் அந்த பெயினே காணா போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணெய் தான் இந்த எண்ணெய். ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் இந்த பக்கவாதத்தில் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. மேக்ஸிமம் அந்த எண்ணெய் மிக மிக முக்கியமான எண்ணெய். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கழுத்து பகுதி, கை, இல்லை முடிஞ்சிச்சுன்னா அந்த ஃபுல் பாடியையுமே நீங்கள் கூட ஃபுல்லாக ஒரு 1 ஹவரில் ஊற வைக்கலாம். ஸோ பார்த்திங்கனாக்கா அது சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கும், இந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வெளியில் வந்துடுவாங்க. சரிங்களா? ஸோ இது முக்கியமாக எண்ணெய்க்கு மிக முக்கியம். இன்டேக் வெண்தாமரை பொடி, செம்பருத்தி பொடி, இது ஹார்ட்டுக்கு அவ்வளோ நல்லது. அடைப்புகளுக்கு நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து. அதே தான் பிரெயினுக்கும் சேம் மெடிசன். ஸோ 100 கிராம் செம்பருத்தி பவுடர். இந்த செம்பருத்தி பவுடரை நம்ம கடையிலையும் வாங்கிக்கலாம். நம்ம அந்த பூவை நிழலாக காய வச்சு பண்ணிங்கன்னா வேல்யூ அதிகம். கொஞ்சம் சிரமப்பட முடிஞ்சிச்சுன்னா செஞ்சுருங்க, இல்லைனா வாங்கி செஞ்சால் அதுவும் நல்லது தான். நம்ம கை பக்கத்தில் செஞ்சால் சூப்பர். செம்பருத்தி பூ, ஒத்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அதை நிழலாக வீட்டில் காய வச்சு இந்த மகரத்தை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த பூவை காய வச்சு நீங்கள் அந்த பவுடர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வெண்தாமரை பொடி வெளியில் நிறையா கிடைக்கிது மார்க்கெட்டில். வாங்கிட்டு வந்து அந்த இதழ்கள் எல்லாத்தையும் பிரித்து போட்டு அந்த மகரத்தை எடுத்துகிட்டு காம்பை எடுத்துகிட்டு காய வைங்க. ஸோ அது காஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இல்லை இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் சார், எங்கள் சைடில் கிடைக்கலன்னா பவுடராகவே கிடைக்கிது இல்லையா, அதை 100 கிராம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சமாக, அதாவது 100 கிராம் வெண்தாமரை பொடி, 100 கிராம் வந்து செம்பருத்தி பொடி, 10 கிராம் மிளகு பொடி, அதை அழகாக போட்டுட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம காலையில் ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் காலையில் மாலையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நரம்புகளுக்கு அவ்வளோ பெரியான போசாக்கு. எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்கோ எல்லாத்தையும் வெடிச்சு, இங்கே மட்டும் கிடையாது, தலையில் இருக்கக்கூடிய பிளாக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சீக்கிரமாகவே கை கால்கள் வந்துடும். இந்த எண்ணெய் ஸ்டிமுலேட் பண்ணி சூப்பர் பண்ணி வைக்கும். இன்டேக் எடுக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு ஸ்டாக்னேஷன் கிடைக்கும். உள்ளுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ரத்த உறைவு இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் பிளட்டு திக்காக இருக்கிறதோ, அது தின் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த 2க்கும் உண்டு. ஸோ இது 2வது மெடிசன். ஸ்டிமுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்பிங் மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஸ்டிமுலேட் பண்ணலாம். எங்கே பண்ணலாம்? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் பெருசாக இப்போ எல்லாருக்குமே அந்த அக்யூரேட்டாக அந்த பாயிண்ட் தெரியாது. அதனால் நம்ம அந்த இடத்துல சேர்த்து டேப்பிங் பண்ணோம்னா அது அட்ஜஸ்ட் ஆகிடும். சப்போஸ் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த முட்டியோட சென்டர் அவங்கவுங்க உடம்புல பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஆள்காட்டி விரல் சைஸ் எடுத்துக்கலாம். கரெக்டாக அப்படி வச்சிங்கனாக்கா இந்த பாயிண்ட்டுக்கும் பார்த்திங்கனாக்கா அந்த ஆள்காட்டி விரல் அந்த பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு இந்த இடத்துல ஒரு மசில் ஒன்று இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த மசில். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி பண்ணணும். இது இந்தமாதிரி ஸ்டிமுலேட் பண்ணாலே போதுமான விஷயந்தான். இந்த இடத்துல ஒரு மசில் சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு விரல், அதேமாரி இந்த ஒரு விரல் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு எல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா போதுமான விஷயம். இந்த இடத்துல தொட்டு இங்கே அமுக்குனாலே ஒரு பெயின் இருக்கும் உங்களுக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டிமுலேட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் இந்தமாரி ஆக்டிவேட் பண்ணலாம். இல்லையா உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா, இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்படி ஒரு 25 தட்டு லெஃப்டாக இருந்தாலும் ரைட்டாக ரெண்டுலேயுமே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சீக்கிரமாகவே இந்த பக்கவாதத்துலேருந்து அவங்க ரிலீஸ் ஆகிடலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வருங்காலத்திற்கு அவசியம், நிறைய பேருக்கு தேவைப்படுற விஷயம். அதனால தான் நான் இப்போவே இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக இந்த பதிவு வேணும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா, நம்ம நிறைய கண்ட ஊசிலாம் போட்டு நம்ம உடம்பை கெடுத்து வச்சுக்கிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த கெமிக்கலேஷன் இல்லாமல் உடம்புனாக்கா இந்த வெண்தாமரையும் செம்பருத்தி பவுடரும் உடம்பை பயங்கரமாக கிளென்ஸ் பண்ணி விட்டுடும். நம்ம ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஸ்டெராய்ட்ஸ். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கெட்ட ரத்தம், கெட்ட அழுக்குகள், ப்ராடக்ட்ஸுகள், உள்ளுக்குள்ளே டாக்ஸின் லெவல் எல்லாத்தையும் வெளியேற்றிடும். ரத்த உறைவு இருக்குது பார்த்திங்களா, அதை தடுத்துட்டு திக்காக இருக்கிறத தின்னாக அழகாக்கி கொடுத்து உடம்பை வச்சுருக்கிறது இந்த 2 ப்ராடக்ட்டும். இந்த ஸ்டிமுலேஷன் பண்ணும்பொழுது சீக்கிரமான பம்ப் போய் சீக்கிரமாக அவங்களுக்கு பக்கவாதத்துலேருந்து வெளில வந்துடுவாங்க, ஹார்ட் பிளாக்லேருந்து வெளில வந்துடுவாங்க. ஆக உடம்பாக இருக்கும். வருங்காலத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு. அதனால் இதை வந்து பக்கவாதம் வந்தால் தான் சாப்பிட்ணுமா, வந்தால் தான் இந்த எண்ணெய் போடணுமா, பெயினுக்கு எல்லாம் எந்த இதுக்கும் இந்த ஆயில் போடலாம்.
ஜாயின்ட் பெயின்ஸ்க்கு போடலாம், இந்த வெரிகோசியஸ்க்கு போடலாம், ரத்தம் காலில் எங்கெங்கெல்லாம் கட்டி இருக்கோ உறைஞ்சிருக்கோ சுருட்டுதோ அத்தனையுமே சரி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ஆயில் இந்த ஆயில். அதேமாரி இந்த பவுடர் இன்டேக், அதுக்கப்புறம் ஸ்டிமுலேஷன், இந்த பாயிண்ட் வர்மா பாயிண்ட், இதை வந்து நம்ம தட்டவும் செய்யலாம், ஸ்டிமுலேட் பண்ணி விடலாம். ஜிஞ்சர், அதாவது அந்த இடத்துல வந்து இஞ்சி பத்து போடலாம். இதெல்லாம் பண்ணும்பொழுது சீக்கிரமாகவே உங்களுக்கு ஸ்டிமுலேஷன் ஆகும். ஸோ இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், அத்தனை பேர் வீட்லேயுமோ நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அத்தனை பேர் வீட்லேயும் இந்த பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் 35 இயர்ஸில் ஹார்ட் அட்டாக் வரலாமா? காரணம் சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த நார்மலாக ரத்த ஓட்டம் போகிற பொழுது நம்ம ஏதாவது ப்ராப்ளம் வரும் பொழுதோ பிளட்டு வந்து திக்காகும் பொழுது நமக்கு வந்து ஹார்ட் பிளாக் ஏற்படுது, இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் வருது. இந்த டைமில் நம்ம ஏன் வந்து அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த சிபிஆர் கொடுக்கும்பொழுது அடுத்த நரம்புக்கு போய் நிற்கும். இந்த சிபிஆர் பண்ணும்போது அடுத்த நரம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இல்லவே இல்லை. ஏன்னா மொபைல் யூஸ் பண்ணுறதுனால அது கருகி போயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய நரம்பு இருக்குல்லையே, அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி வந்திருக்கும். அந்த இடத்துல பிளட்டு கிளாட்டு வேறு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அதனால சிபிஆர் நிறைய பேருக்கு வேலை செய்யாதது காரணமே. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா அவசர காலங்களில் சிபிஆர் பண்ணுறதுக்கு இந்த நரம்புகள்லாம் வந்து நல்லா இருக்கணும். இந்த நரம்பே கெட்டு போயிட்டுருக்கு, அந்த நரம்பு ஏற்கனவே பொசுங்கியே போயிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நமக்கு வந்து சிபியு ஒர்க் பண்ணுறதில்ல. ஏன் ஒர்க் பண்ணுறதில்லைன்னா நம்ம மொபைல் பக்கத்துலேயே வச்சுக்கிறோம், ஹார்ட் பக்கத்துலேயே வச்சுக்கிறோம், கையிலே வச்சுருக்கோம். ஏன்னா நரம்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே நம்ம உடம்பையோ நம்ம ஹார்ட்டையோ பிரெயினையோ ஒரு மைக்ரோ ஓவனில் நமக்கே தெரியாமல் வச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஹீட் ப்ளஸ் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரீக்வன்சியும் அடைஞ்சு நம்ம உடம்பை நம்மளை நாம சுருக்கிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மூணுமே மிகவும் முக்கியமான ஒன்று. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.